இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் 9ல் இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் அப்படின்ற சாப்டர் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சில நாளாகவே நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இந்த பர்டிகுலர் சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாருக்காகவும் ஸ்பெஷலாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது புரிஞ்சுதுன்னா வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு இப்போ வந்து லெசனோட எக்ஸ்ப்ளனேஷனுக்குள்ளே போயிடலாம். ட்ரைனேஜ்னால் என்ன அப்படின்னு பார்த்தா வடிகால் அப்படின்னு அர்த்தம். இந்த இந்தியாவில் வந்து நிறைய ரிவர் சிஸ்டம்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ரிவர் சிஸ்டம் தான் நம்ம ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லுவோம், வடிகால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்தியாவோட ஃபிசிக்கல் மேப் அதை பாருங்களேன், பிக்சரை பாருங்களேன். இதில் வந்து ஒரு ப்ளூ லைன் கோடு மாதிரி அப்படியே போதா இல்லையா? ஸோ இது எல்லாமே தான் ஒரு சின்ன சின்ன ஸ்மால் ஸ்ட்ரீம்ஸ், ஒரு சின்ன சின்ன நீரோடைகள். ஓகேவா? இது வந்து வெவ்வேறு இடத்துலேருந்து எல்லாம் மொத்தமாக வந்து ஒரு ரிவராக, மெயின் ரிவராக வந்து ஃபார்ம் ஆகும். கடைசி அது எங்கே போய் அந்த ரிவர்லாம் கலக்கும் அப்படின்னு பார்த்தா லேக்கில், சீல, ஓஷனில் தான் போய் கலக்குமா. ஸோ இப்படி எல்லா ரிவரும் ஃபார்ம் ஆகி வருது இல்லையா? இந்த சிங்கிள் ரிவர் சிஸ்டம் தான் நம்ம வந்து ட்ரைனேஜ் பேசின் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிக்சரை வந்து பார்த்துக்கோங்க, புரியுதா? சூப்பர். அந்த நதிகள் எல்லாமே ஃபார்ம் ஆகி ஒன்றா வர்றதான் ட்ரைனேஜ். ஓகேவா? ஸோ இந்த மேப்பில் பார்த்தாவே அந்த ஒரு சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எலிவேட்டட் ஏரியாஸ் நம்மளால் பார்க்க முடியும். ஒரு உயரமான பகுதிகள் எல்லாமே பார்க்க முடியும். அதாவது மவுண்டெயின், அப்லேண்ட் இந்த மாதிரி பகுதிகளில். ஸோ இது வந்து 2 ட்ரைனேஜ் பேசனாக வந்து பிரியுது. இப்படி இந்த அப்லேண்ட் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே நம்ம வந்து வாட்டர் டிவைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிக்சரை பார்த்தாவே தெரியும், இதுதான் வாட்டர் டிவைட் லைன். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் இன் இந்தியா. நம்ம இந்தியாவில் ட்ரைனேஜ் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியாவில் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டம் வந்து ஒரு சப் கான்டினென்ட்டோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. மோஸ்ட்லி இந்தியன் ரிவர்ஸ் வந்து 2ஆக தான் கிளாஸிஃபைட் ஆகுது. ஒன்று வந்து ஹிமாலயன் ரிவர், இன்னொன்று பெனிசுலா ரிவர். மற்ற துணை நதிகள் எல்லாமே இது 2க்குள்ளே தான் அடங்கும். ஒன்று வந்து ஹிமாலயன் ரிவர், இன்னொன்று பெனிசுலா ரிவர். ஓகேவா? இந்த ஆனால் 2 நதிகளுமே வெவ்வேறு பாதையை நோக்கி தான் வருது. இந்த பிக்சரை பார்த்தாவே தெரியும். இந்த க்ரீன் கலரில் இருக்க அந்த கோடுகள் எல்லாமே ஹிமாலயன் ரிவர்ஸை குறிக்குது. ப்ளூ கலர் கோடுகள் எல்லாமே பெனிசுலா ரிவரை வந்து குறிக்குது. ஓகேவா? இதில் வந்து மோஸ்ட் ஆஃப் த ஹிமாலயன் ரிவர்ஸ் வந்து ஒரு பெரினியல் ரிவராக, அதாவது வற்றாத நதி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இயர் ஃபுல்லாகவே இந்த நதி அப்படின்றது வற்றாமல் தண்ணி வந்து இருந்துகிட்டே இருக்குமா. ஸோ இதோட சோர்ஸ் இதில் எப்படி தண்ணி வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு பார்த்தா ரெயின்ஃபால்லேருந்து வரும். அதுக்கப்புறமா இந்த ஃப்ளாஃபி மவுண்டன்ஸ்லேருந்து மெல்ட் ஆகி ஸ்னோலாம் வருது இல்லையா? ஸோ இது மூலியமாக இந்த நதிகள் எல்லாமே அப்படியே இருக்குது. ஸோ ஒரு பெரினியல் ரிவராக, ஒரு வற்றாத நதியாக எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் அங்கேயே அதில் வந்து ஒரு பள்ளத்தாக்கு வந்து அழகாக இருக்கிற நம்மளால் ஒரு பார்க்க முடியுது. ஸோ இந்த ஹிமாலயன் ரிவர் அப்படிங்கிறமே ஒரு பெரிய ஒரு பாதை தான். ஸோ ஃபைனல் எங்கே போய் கலக்குது அப்படின்னு பார்த்தா சீல தான் வந்து கலக்குது. இப்போ நம்ம ஒரு சில ஃபீச்சர்ஸ் வந்து பார்த்தலாம். ஸோ பிக்சரை பாருங்கள், இது பார்த்தாவே தெரியும். தே பெர்ஃபார்ம் இன்டென்சிவ் எரோஷனல் ஆக்டிவிட்டி. தீவிர அரிப்பு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த நதிகளோட மேல் பகுதியிலேருந்து வரும்போது அப்பர் கோர்ஸ் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட்லி இது வந்து 3ஆவது பிரியும். அப்பர் கோர்ஸ், மிடில் க்ளோஸ், லோவர் கோர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ அப்பர் கோர்ஸில் வந்து அதாவது மேலே வந்து வரக்கூட பாதையில் அதெல்லாம் எப்படி இருக்கும் அந்த ஆக்டிவிட்டி, அந்த தண்ணி வரக்கூட பாதை எப்படி இருக்குன்னா இன்டென்சிவ் எரோஷனல் ஆக்டிவிட்டி, தீவிர அரிப்பாக இருக்குமா. ஸோ இதில் வந்து அந்த நதிகளை வந்து என்னெல்லாம் கொண்டு வரும்னா பெரிய பெரிய ஸ்லிட்டு, சாண்டு எல்லாமே வந்து கொண்டு வருமா. நம்ம அப்படியே நடுப்பகுதிக்கு அந்த நீரோட அப்படியே வந்துருச்சு, ரிவர் வந்துச்சு அப்படின்னா அந்த மிடில் அண்ட் லோவர் கோர்சஸில் நம்மளால் நிறையா மியோன்டீவ்ஸ், அதாவது நல்லா வளைஞ்சு போகிற நதிகளை நம்மளால் பார்க்க முடியும். அப்புறம் ஆக்ஸ்பவ் லேக்ஸ், இது மாதிரி இதோ பிக்சரில் காமிக்கிறேன் இல்லையா? இது மாதிரி ஆக்ஸ்பவ் லேக்ஸ் கூட நம்மளால் வந்துட்டு பார்க்க முடியுமா. அதுக்கப்புறமா தே ஹாவ் ஆல்சோ வெல் டெவலப் டெல்டாஸ். இதோ பிக்சரில் காமிக்கிறேன் இல்லையா? இதுதான் டெல்டாஸ் அப்படிங்கிறது. எவ்வளோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. ஸோ ஃபைனலாக நல்லா வெல் டெவலப் டெல்டாஸில் போய் அது வந்து கலக்குது. இப்போ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்தது ஹிமாலயன் ரிவர்ஸ். இப்போ பெனிசுலா ரிவர்ஸோட இது என்னன்னு பார்த்தலாம். நிறைய பெனிசுலா ரிவர்ஸ் வந்து ஒரு சீசனல் ரிவராக தான் இருக்குது. ஸோ இது மெயின் நம்பி இருக்கிறது வந்து ரெயின்ஃபாலை மட்டும் தான் நம்பியிருக்கான். ட்ரை சீசனெல்லாம் பார்த்தோம், அந்த கிளைமேட்லாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தா பெரிய பெரிய நதிகள் கூட அதோட வாட்டர் ஃப்ளோ, அந்த சேனல்ஸ் வந்து ரொம்ப கம்மியான ஒரு நீர் வரத்து தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ பெனிசுலா ரிவர் அப்படிங்கிற ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஷாலோவோ கோஸாகவும் இருக்குது. அதாவது ஒரு ஆழமற்ற அந்த பயணிக்கிற பாதை ரொம்ப ஆழம் இல்லாமல் இருக்குது ஹிமாலயன் ரிவர்ஸ் வந்து கம்பேர் பண்ணும்போது. ஒரு சில பெனிசுலா ரிவர் எங்கே ஒரிஜினேட் ஆகுதுன்னு பார்த்தா சென்ட்ரல் ஹைலாண்டில் ஒரிஜினேட் ஆகுது. அதுக்கப்புறம் இட்ஸ் ஃப்ளோ டுவர்ட்ஸ் த வெஸ்ட். ஓகேவா? அப்புறம் பெனிசுலா ரிவரில் இருக்க 2 பெரிய ரிவர் வந்து மோஸ்ட்லி ஒரிஜினேட்டட் எங்கே ஆகுதுன்னு பார்த்தா வெஸ்டர்ன் காட்ஸில் இதாகுது. இட்ஸ் ஃப்ளோ டுவர்ட்ஸ் த பே ஆஃப் பெங்கால்.
இப்போ நம்ம ஒரு கிளான்ஸ் மாதிரி ஹிமாலயன் ரிவர்ஸ்னால் என்னென்னு பார்த்துட்டோம், பெனின்சுலா ரிவர்ஸ்னால் என்ன பார்த்துட்டோம். பட் இப்போ செக்மெண்ட்டாக உள்ளே இருக்கிற அந்த பிரிவுகள் துணை நதிகள்லாம் வந்து சேர்த்து வச்சு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து இது ஹிமாலயன் ரிவர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ ஒரு மேஜர் ஹிமாலயன் ரிவர்ஸ்லாம் என்னன்னு பார்த்தா ஹிந்து, கங்கா, பிரம்மபுத்திரா இது 3 கவர் பண்ணாவே நம்ம ஹிமாலயன் ரிவர்ஸை வந்து கவர் வந்து பண்ணிடலாம். ஸோ இந்த நதிகள் எல்லாமே ரொம்ப லாங்காக இருக்கும். இதில் வந்து நிறைய வந்து இம்பார்ட்டண்டான துணை நதிகள் எல்லாமே இதில் வந்து இருக்குமா. இந்த துணை நதிகளோடு சேர்த்து இந்த ரிவர் வரக்கூடிய பாதை தான் நம்ம வந்து ரிவர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்து ஹிந்துஸ் ரிவர் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ முதல்ல அந்த பிக்சரை பார்த்துக்கோங்க. இதான் டிபெட்டியன் பிளாட்டியூ. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல தான் இந்த ஹிந்துஸ் ரிவர் வந்து ஃபார்ம் ஆகுது. நியர் லேக் மன்சாரோவார் அப்படின்ற லேக் பக்கத்தில் தான் முதல்ல இந்த நதி வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த பிக்சரில் பாருங்களேன், இந்த ப்ளூ கலர் டார்க் ப்ளூ கலரில் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து இந்த ஹிந்துஸ் ரிவர் வரக்கூடிய ஒரு பாதை. அப்படியே ரைட் சைட்லேருந்து ஆரம்பித்து அப்படியே லெஃப்ட் பக்கமாக வருது இல்லையா, அதை பார்த்துக்கோங்க. இந்த நதி அப்படியே வெஸ்ட் பக்கமாக ஃப்ளோக் ஆகி இந்தியாவுக்குள்ளே வந்து வருது. லடாக் வழியாக இந்தியாவுக்குள்ளே வருது. அங்கே வந்ததுமே ஒரு சூப்பரான பிக்சர் ஜார்ஜ், அதாவது இந்த அழகிய பள்ளத்தாக்கு ஒன்று வந்து இந்த இடத்துல வந்து உருவாக்குதான். இதில் வந்து நிறைய ட்ரிபியூட்டரிஸ் அந்த துணை நதிகள் இருக்கு இல்லையா, நிறைய அது வந்து ஃபார்ம் ஆகுது. என்ன மாதிரி துணை நதிகள்லாம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஜாஸ்கர், நிப்ரா, ஷாக், ஹுன்சா இந்த மாதிரி நதிகள் எல்லாமே காஷ்மீர் ரீஜனில் இந்த ஹிந்துஸ் நதி கூட வந்து அப்படியே போய் ஃப்ளோவில் போய் கடந்துடுது. மறுபடியும் இந்த ஹிந்து வந்து எங்கே ஃப்ளோ ஆகுது அப்படின்னு பார்த்தா பால்டிஸ்தான், கில்கிட் அண்ட் அட்டாக்ல இருக்க மவுண்டன் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து வெளிப்படுது. அப்புறமா சட்லஜ், த பீஸ், த ரவி, த சினாப், த ஜேலம் இந்த மாதிரி நதிகளுமே இந்த ஹிந்துஸ் நதி கூட வந்து கலக்குது. ஸோ எந்த இடத்துல அது ஒன்றா மர்ஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தா மிட்டான்டான் அப்படின்ற ஒரு பிளேஸில் அது வந்து பாகிஸ்தான் கிட்ட, பட் நம்மளோட இதில் தான் இருக்குது பாகிஸ்தான் கிட்ட. ஸோ அந்த இடத்துல தான் வந்து கலக்குதான். இதுக்கப்புறமா அந்த ஹிந்துஸ் ரிவர் வந்து ஒரு சவுத் போர்ட்ஸ் அந்த ஈவெண்ட்லாம் அப்படி ஃப்ளோ ஆகி கடைசி எங்கே போய் பாயுது அப்படின்னு பார்த்தா அந்த அரேபியன் சி கடலில் போய் அது வந்து அப்படியே கலந்துடுது இந்த ஈஸ்ட் ஆஃப் கராச்சியில். ஓகேவா? ஸோ ஃபைனலாக எங்கே வந்து இதாகுது அப்படின்னு பார்த்தா சீல வந்து கலந்துருது. இண்டஸ் வேலி வந்து ஒரு ஜென்டலான ஒரு ஸ்லோப் மாதிரி. இதோட டோட்டல் லென்த் எவ்வளோன்னு பார்த்தா 2900 கிலோமீட்டர். வேர்ல்டுலேயே இந்த இண்டஸ் ரிவர் அப்படிங்கிறது ஒரு லாங்கஸ்ட் ரிவர் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஹிந்துஸ் நம்ம இந்தியாவில் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தா 3ல் 1 பங்கு லொக்கேட் ஆயிருக்கு. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய லடாக், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேஷ், பஞ்சாப் இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் இருக்குது. மீதி பகுதி எல்லாமே வந்து பாகிஸ்தான் கூட வந்து இருக்கா. ஸோ பாகிஸ்தான் ஸ்டூடெண்ட்ஸ் மேபி அங்கே இருக்க அந்த ஹிந்துஸ் ரிவரை பற்றி அவங்க வந்து அங்கே படிப்பாங்க. ஓகேவா? நம்ம இந்தியாவை மட்டும் நம்ம சேர்ந்து மட்டும் படிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஹிந்துஸ் முடிச்சாச்சு. நம்ம அடுத்தா பார்க்க போகிறது கங்கா ரிவர் சிஸ்டம் அப்படிங்கிறது. பாங்கீரதி அப்படின்னு சொல்கிற கங்காவோட தலைநகரத்தில் கங்கோத்ரி கிளேஷியர், அதாவது இந்த கங்கோத்ரி பனிப்பாறை மூலமாக தான் வந்து ஃபார்ம் ஆகுதான். அப்புறமா உத்தரகாண்டில் இருக்க தேவ பிரயாக்ல அலகண்டா அப்படின்ற ஒரு இதில் வந்து ஜாயிண்ட் ஆகுது. அப்புறம் ஹரித்வாரில் கங்கன் மவுண்டன் இருக்கு இல்லையா, கங்கா மவுண்டனில் இருந்து பிளெயின்ஸ் ஒரு சமவெளி வரைக்கும் வருதான். கங்காவில் நிறைய துணை நதிகள் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அதில் ரொம்ப முக்கியமான மேஜர் ரிவர்ஸ்லாம் எது அப்படின்னு பார்த்தா யமுனா, காங்க்ரா, கண்டக், கோசி அப்படிங்கிறதுலாம். ரிவர் யமுனா அது எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தா யமுனோத்ரி கிளாசியர் அந்த பனிப்பாறையிலிருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுதான். ஹிமாலயாஸில் இருக்கக்கூட யமுனோத்ரி கிளாசியர் அந்த பனிப்பாறையிலேருந்து இந்த யமுனா நதி வந்து அப்படியே வந்துட்டுருக்கு. அது வந்து அதுக்கப்புறம் இட் ஃப்ளோஸ் பேரலல் டு கங்கா. கரெக்டாக பேரலாக கங்காவில் போய் வந்து கலக்குது. வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய அந்த துணை நதியோடு சேர்ந்து அலகாபாத்தில் கங்கை நதி கூட வந்து இந்த யமுனா நதி வந்து கலக்குதான். அதுக்கப்புறமா காங்க்ரா, காண்டக், கோசி இது எல்லாமே எங்கேருந்து ரைஸ் ஆகுதுன்னு பார்த்தா நேபாள் ஹிமாலயா அந்த கிளாசியர் அந்த பனிப்பாறை உருகுனது மூலிமா இதில் இருக்கக்கூடிய நீர் எல்லாமே வந்து இதாகுது. இதெல்லாம் வந்து மேஜரான ரிவர்ஸ். இன்னும் நிறைய ரிவர்ஸ் இருக்கும் இல்லையா, துணை நதிகள் இருக்கலாம். அதில் என்ன பண்ணணும்னா அந்த ஃப்ளட் வரக்கூடிய பாதையில் அந்த நார்த்தன் பிளெயின்ஸில் வந்து ஒரு வைட் ஸ்ப்ரெட்டான டேமேஜ், அந்த தண்ணி பெருக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா மிகப்பெரிய டேமேஜ்க்கு வந்து ரொம்ப வந்து பாதிப்பு உள்ளாக்குமா. ப்ராப்பர்ட்டி போகிறதுக்கு, லைஃப் போகிறதுக்கு நிறைய இதுக்கு வந்து வழிவகுக்குது. அப்புறம் பெனின்சுலா அப்லாண்ட் இருக்கு இல்லையா, அதில் வர அந்த மெயினான அந்த ட்ரிபியூட்டரிஸ் அந்த துணை நதிகள் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தா சாம்பல், பெட்வா, த சன் அப்படிங்கிறது எல்லாமே. இது வந்து
செமி அரட் ஏரியாஸில் தான் வந்து ரைஸ் ஆகுதான், அதாவது பாதி வறண்ட அந்த பகுதியில் இருந்தால் வந்து ரைஸ் ஆகுதான். இது ரொம்பவே ரொம்ப ஷார்ட்டர் பாத் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து அந்த அளவுக்கு ஒரு வாட்டர்லாம் அந்த அளவுக்கு வந்து கேரி பண்ணி கொண்டு வராதான். அதுக்கப்புறமா த ரிவர் பிஃபோர் ரீச் பாகிரதி, ஊங்லி, இந்த மாதிரி நதிகள் எல்லாமே இட் ஃப்ளோஸ் சவுத்வர்ட்ஸ் டுவர்ட்ஸ் அ டெல்டா பிளெயின் டு பே ஆஃப் பெங்கால். கடைசியாக எங்கே கலக்குது அப்படின்னா அந்த நதியில், சாரி அந்த சீல பே ஆஃப் பெங்காலில் வந்து கலந்துருது. ஓகே, டெல்டா பிளெயின்ஸ்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பே ஆஃப் பெங்காலில் கலந்துருது. ஸோ மெயினாக என்ன பார்த்தா மெயின் ஸ்ட்ரீம்லாம் இருக்கு இல்லையா, மெயினான அந்த ஓடைகள் இது எல்லாமே வந்து இட்ஸ் ஃப்ளோஸ் சவுத்வர்ட்ஸ் டு பங்களாதேஷ் அண்ட் ஜாயின்ட் பை பிரம்மபுத்ரா. அப்படியே பங்களாதேஷ்க்கு வந்து இந்த பிரம்மபுத்திரா நதி கூட வந்து கலந்துருது. அதுக்கப்புறமா இன்னுமே ஒரு டவுன்வர்ட்ஸில் வந்து போகிட்டு அது என்னதுன்னா மேக்னா அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து வந்தடையுது. அதுக்கப்புறமா இந்த ரிவர்ஸ் எல்லாமே சேர்ந்து இந்த கங்கா பிரம்மபுத்திரா இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து கடைசியாக பே ஆஃப் பெங்கால் அந்த சீல ஓஷன்ஸில் போய் வந்து கலந்துருது. இதில் ஓஷன்ஸ் கலக்கிறதுக்கு முன்னாடி டெல்டா ஃபார்ம் ஆகலையா, ஸோ இந்த பிளேஸில் ஃபார்ம் ஆகக்கூடிய டெல்டா தான் சுந்தர்பன் டெல்டா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த கங்கா இருக்கு இல்லையா, அந்த ரிவர் சிஸ்டம் அதோட லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 2500 கிலோமீட்டர் அப்படிங்கிறது. இது வந்து பிக்சரில் வந்து பார்த்துக்கோங்க. அப்படியே மேலேருந்து வருதா, நான் சொன்னல அந்த கிளாசியர்லேருந்து வருது அப்படின்ட்டுன்னு. ஸோ அதுலேருந்து வந்து அப்படியே கீழே கடைசியாக பே ஆஃப் பெங்காலில் வந்து கலக்குது. படத்தை பார்த்தாவே உங்களுக்கு புரியும். ஓகே, எல்லாமே இந்த பனிப்பாறை உருகி தான் நிறைய நமக்கு நீர் வந்து வந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறமா இந்த ஹிந்துஸ் அண்ட் கங்கா ரிவர் சிஸ்டத்தில் வாட்டர் டிவைட் ஆகிற பகுதியில் தான் ஆம்பாலா அப்படின்ற இடம் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சம்வெளி இந்த பிளெயின் இருக்கு இல்லையா, த பிளெயின் ஃப்ரம் ஆம்பாலா டு சுந்தர்பன் அதுக்கு இடான இந்த சமவெளி அது ஸ்ட்ரென்ச்சஸ் எவ்வளோன்னு பார்த்தா 1800 கிலோமீட்டர் அப்படிங்கிறது. ஆனால் இது ஃப்ளோ அந்த ஸ்லோப்பில் வந்து ஃபால்ஸ் ஆகும்போது வெறும் 13 மீட்டர்ஸ் தான், 300 மீட்டர்ஸ் தான் வந்து இருக்குமா. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பிரம்மபுத்ரா ரிவர் சிஸ்டம். இந்த ரிவர் எங்கே ரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா திபெத் அப்படின்ற இடத்துல ரைஸ் ஆகுது. அதுவும் வெறும் பக்கத்தில் எப்படி இண்டூஸ் அண்ட் சேட்டலைட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பிளேஸ்க்கு பக்கத்தில் தான் வந்து இதாகுது. ஸோ இந்த இது கொஞ்சம் ஹிந்துஸை விட கொஞ்சம் லாங்கர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுக்கப்புறம் இதோட பெரும் பகுதி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா அவுட் சைட் த இந்தியாவில் தான் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இட் ஃப்ளோஸ் டுவோர்ட்ஸ் த பேரல் டு ஹிமாலயாஸ்க்கு பேரல் தான் வரும். அதுக்கப்புறமா ரீச் ஆனதுமே இந்தியாவுக்கு ரீச் ஆனதுமே நம்ச பவ்வா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து யூ டேர்னில் வந்து இதாகுமா. அதுக்கப்புறமா வந்து இந்தியாவுக்குள்ளே என்டர் ஆகுது. எந்த ஊர் வழியானா அருணாச்சல பிரதேஷ் வழியாக இந்தியாவுக்கு வந்து உள்ளே வருது. ஸோ அங்கே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு சூப்பராக இருக்குது. ஸோ அதை வந்து டிஹாங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அதுக்கப்புறமா இது எங்கே ஜாயிண்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தா டிபேங், லோஹிட் அந்த மாதிரி நிறைய அந்த துணை நதிகள் கூட வந்து ஜாயிண்ட் ஆகுது. ஸோ நம்ம பிக்சரை பார்த்துக்கோங்க. பிரம்மபுத்திரா மோஸ்ட்லி வந்து அவுட் சைடு இந்தியாவில் தான் நிறைய இருக்குது. அந்த ப்ளூ கலர் லைன் வருது இல்லையா, இதெல்லாம் தான் சரியா. இந்த திபெத்லேருந்து அந்த தண்ணி வருதுன்னு சொன்னோம் இல்லையா அந்த வாட்டர், ஸோ அந்த ரிவர் எல்லாமே ரொம்ப ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தான் இந்த நதி வந்து கொண்டு வருமா. கோல்டாக இருக்குமா, ட்ரை ஏரியாவில் கூட வந்து மாறிடுமா. அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து பாஸ் ஆகும்போது அங்கேருந்து வரும்போது அப்படியே ரொம்ப கம்மியான இதில் தான் வருது. ஆனால் இந்தியாவில் வந்து எந்த இடத்துல பாஸ் ஆகுதுன்னா ரொம்ப ஹை ரெயின்ஃபால் இருக்கும் இல்லையா, அந்த ரீஜனில் தான் இது வந்து பாயும்போது என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய ரிவர் எல்லாமே நிறைய ரெயின்ஃபால்லாம் பெஞ்சு இனிமேல் அந்த ரிவர் வந்து நிறைய அமௌண்ட் ஆஃப் வாட்டரோட வந்து கலெக்ட் ஆகி அடுத்த பிளேஸ்க்கு வந்து வருது. அதனால ரெய்னி சீசன்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரம்மபுத்திரா நதி சிஸ்டம் வருது இல்லையா, அந்த நிறைய ஓரங்கள் எல்லாமே மிகப்பெரிய டேமேஜ் ஃப்ளட்டு எல்லாமே அசாமில் வந்து ஏற்படுமா. அசாம், பங்களாதேஷ் இந்த மாதிரி இடத்துல எல்லாமே இதில் வந்து மிகப்பெரிய ஸ்லிட் நிறையா வந்து இருக்குது. அதுக்கப்புறமா இந்த ரிவரில் வந்து அடிக்கடி அந்த சேனலில் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து மாற்றிட்டே இருக்குமா. சேனலில் வேறு ஒரு பாதைக்கு வந்து போகிறது அப்படிங்கிற மாதிரி வந்து அடிக்கடி மாற்றிட்டே இருக்குமா. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பெனிசுலா ரிவர். இப்போ ஹிமாலயன் ரிவர்ஸ் வந்து முடிச்சாச்சு. ஓகேவா, இப்போ பெனிசுலா ரிவரை பற்றி பார்க்கலாம். இந்த பெனிசுலா ரிவரில் வந்து ஒரு மேஜர் ரிவர் எதுன்னு பார்த்தா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவேரி இது எல்லாமே இட் ஃப்ளோஸ் ஈஸ்ட்வர்ட் அண்ட் ட்ரெயின் டு பே ஆஃப் பெங்கால். ஓகே, அதோட அப்படியே பாதையில் வந்து கடைசி எங்கே கலக்குது அப்படின்னு பார்த்தா பே ஆஃப் பெங்கால் அந்த சீல தான் வந்து கலக்குது. அதுக்கப்புறமா இந்த நதிகள் எல்லாமே டெல்டாஸை வந்து உண்டாக்குது. அதுக்கப்புறமா நியூமரஸான நிறைய வகையான இந்த ஸ்மால் ஸ்ட்ரீம்ஸ் ஓடைகள் எல்லாமே இதில் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதுவும் பர்டிகுலராக த வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதியில் இருக்குது. அப்புறம் நர்மதா, தப்பி இது ரெண்டுமே வந்து பெரிய லாங் ரிவர். இதில் இருக்கக்கூடிய பெனிசுலா ரிவர்லேயே லாங் ரிவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த பெனிசுலா ரிவரில் அந்த ட்ரைனேஜ் பேசஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப சின்ன சைஸ் தான் ஹிமாலயன் இதை விட.
நம்ம நெக்ஸ்ட்டு நர்மதா பேசின் பற்றி பார்ப்போம். இட் அரைசஸ் எங்கே இதாகுது அப்படின்னு பார்த்தா அமர்கண்டா ஹில்ஸ் அப்படின்ற இடத்துல மத்திய பிரதேஷில் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் வந்து இதாகுது, ரைஸ் ஆகுது. அந்த நர்மதா நதி வருது இல்லையா, ஸோ அது வர பாதையில் அழகான நிறைய ஒரு லொக்கேஷன், ஒரு சீனரி மாதிரி காட்சிகள்லாம் நிறையா இருக்கான். மார்பிள் ராக் எங்கே இருக்குன்னு பார்த்தா ஜபல்பூர் அப்படின்ற இடத்துல. அதுக்கப்புறமா வந்து துல்ஹர் ஃபால்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரு நோட்டபிள் ஒன். நம்ம வந்து கண்டிப்பாக போய் பார்க்கலாம். அந்த மாதிரி ஒன்று வந்து சூப்பராக இருக்கும். அப்படி இயற்கை காட்சி மாதிரி அழகாக வந்து கொடுக்குமா. அதுக்கப்புறம் இந்த நர்மதா இதில் வந்து நிறைய துணை நதிகள்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே ரொம்ப பெருசாலாம் இருக்காது, ரொம்ப குட்டி குட்டியாக தான் வந்து ஜாயிண்டாக இருக்குமா. இந்த நர்மதா பேசின் ஓவரால் கவர் பார்ட் அப்படின்னு பார்த்தா மத்திய பிரதேஷ் அண்ட் குஜராத் வந்து கவர் பண்ணிது. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த தபி பேசின் பற்றி பார்க்க போகிறோம். இது எங்கே ரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா சட்புரா ரேஞ்ச் அப்படின்ற இடத்துல தான் வந்து ரைஸ் ஆகுது, மத்திய பிரதேஷில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இது மறுபடியும் அது எங்கே ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தா ஃப்ளோஸ் பேரலல் டு த நர்மதா பிட் ஷார்ட். ஓகேவா. ஸோ நர்மதா நதி இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே பேரலாக இதாகுது. ஆனால் அது இதை விட நம்மளோட தப்பி அப்படிங்கிறது ரொம்பவே கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். இந்த ஒரு பேசன் ஓவராலாக எவ்வளோ பார்ட்ஸை கவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தா மத்திய பிரதேஷ், குஜராத், மகாராஷ்டிரா அந்த ஏரியாங்கள் எல்லாமே கவர் பண்ணுது. அப்புறம் கோஸ்டல் பிளெயின்ஸ் இருக்கு இல்லையா, கடலோர சமவெளிகள். ஸோ இது எல்லாமே வந்து இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் அண்ட் அரேபியன் சீயில் வந்து ரொம்ப நேரோவாக இருக்கான். இந்த இதுலையோட மெயின் ரிவர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சபர்மதி, மஹி, பாரத்புழா, பெரியார், இது எல்லாமே வந்து ஒரு மெயின் ரிவர் அப்படின்னு சொல்லலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து கோதாவரி பேசின் அப்படிங்கிறது. இந்த கோதாவரி பேசின் மட்டும்தான் இருக்கிறதுலே ரொம்ப பெனிசுலா ரிவர்லேயே ஒரு லார்ஜஸ்ட் ரிவர் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். இட் ஸ்லோப்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் இன் நாசிக் இன் மகாராஷ்டிராவில் வந்து அப்படியே ஸ்லோப் டவுன் ஆகி வரும். இதோட லென்த் அப்படின்னு பார்த்தா 1500 கிலோமீட்டர். அதுக்கப்புறமா இது கடைசி எங்கே ட்ரெயின் ஆகுதுன்னு பார்த்தா பே ஆஃப் பெங்காலில் தான் வந்து ட்ரெயின் ஆகுது. இந்த பேசின் ஓவராலாக எவ்வளோ பார்ட்ஸை வந்து கவர் பண்ணுதுன்னா மகாராஷ்டிராவில் மோஸ்ட்லி மகாராஷ்டிரே 50% பேசினை வந்து கவர் பண்ணிடுது. மத்திய பிரதேஷ், ஒடிசா, ஆந்திரா பிரதேஷ் இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே வந்து கவர் பண்ணுது. அப்புறம் இந்த கோதாவரியில் வந்து ஜாயிண்ட் ஆகக்கூடிய நிறைய துணை நதிகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எது அப்படின்னு பார்த்தா பூர்ணா, வாடா, பிரந்தா, மஞ்சா, வங்கானா, பெங்கானா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஓகே. நம்ம லாஸ்ட்டு 3 சொன்னோம் இல்லையா, இதுதான் இருக்கிறதுலே இந்த 3 ட்ரிபியூட்டரிஸ், 3 துணை நதிகள் ரொம்ப பெரிய ஒரு இதாக இருக்கிறது, பெரிய நதியாக இருக்கிறது. ஓகேவா. ஸோ இந்த இது எல்லாமே வந்து தக்ஷின் கங்கா அப்படின்னு கூட வந்து சொல்லுவாங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து மகாநதி பேசன் அப்படிங்கிறது. ஸோ இது எங்கே ரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா சத்தீஸ்கர் ஹைடான்லேருந்து ரைஸ் ஆகுது. இது எவ்வளோ தூரம் வருது அப்படின்னு பார்த்தா ஒடிசாலேருந்து அப்படியே வந்துட்டு கடைசியாக கலக்கிற இடம் பே ஆஃப் பெங்காலாக தான் இருக்குது. இதோட லென்த் வந்து டோட்டலாக 860 கிலோமீட்டர். இதோட அந்த ட்ரைனேஜ் பேசன் எதெல்லாம் ஷேர் பண்ணுது, எந்த ஊர்லாம் ஷேர் பண்ணுது அப்படின்னு பார்த்தா மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் பார்க்க போகிற பேசன் வந்து கிருஷ்ணா பேசன் அப்படிங்கிறது. இது எங்கே ரைஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தா மகாபாலீஸ்வர் அப்படின்ற ஒரு இடத்துல தான். ஸோ இதோட ஃப்ளோர் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு பார்த்தா 1400 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் இருக்குது. கடைசியாக கலக்கிற இடம் எந்த இடம், பே ஆஃப் பெங்கால் தான். ஸோ இதோட ட்ரிபியூட்டரிஸ், அதோட துணை நதிகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா எல்லாம் கொஞ்சம் கஷ்டமான பேர் வாயில் நுழையிறதுக்கு, அதனால் நீங்கள் எழுதி பார்த்து அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. துங்கா, பாடா, கொயானா, கட், பிரபா, முசி, பீமா இந்த மாதிரி இடங்கள் எல்லாமே இதாகுது, அதோட துணை நதிகள் அப்படின்னு சொல்லலாம். இதோட ட்ரைனேஜ் பேசன் எந்த ஊர்லாம் ஷேர் பண்ணுது அப்படின்னு பார்த்தா மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து காவேரி. அப்படியே ஒரே சீரியலில் வர பேராக இருக்கும்ல இது மோஸ்ட்லி. ஸோ காவேரி. ஸோ இது எங்கே ரைஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தா பிரம்மாகி அப்படின்ற ஒரு ரேஞ்ச் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸில் வந்து ரைஸ் ஆச்சு. கடைசியாக கலக்கிற இடம் எங்கே, ஆப்வியஸ்லி பே ஆஃப் பெங்கால் தான். இது மோஸ்ட்லி நம்ம தமிழ்நாட்டையும் அப்படியே டச் பண்ணிட்டு போகுது, கடலூர் இந்த ஊரை வந்து டச் பண்ணிட்டு போகுது. ஸோ இதோட டோட்டல் லென்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 760 கிலோமீட்டர் அப்படிங்கிறது. இதில் வரக்கூட அந்த மெயினான துணை நதிகள்லாம் எது அப்படின்னு பார்த்தா அமராவதி, பவானி, ஹேமாவதி, கபினி அப்படிங்கிறது. ஸோ இது எந்த ஊர்லாம் ஷேர் பண்ணுது இதோட அந்த ட்ரைனேஜ் பேசன் அப்படின்னு பார்த்தா கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, இது எல்லாமே காவேரியை வந்து அப்படியே அப்படியே அரவணைச்சு கொண்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர்த்து ஒரு சில இன்னும் ஸ்மாலர் ரிவர் எல்லாமே இருக்குது. அது வந்து ஃப்ளோட்ஸ் டுவோர்ட்ஸ் ஈஸ்ட், அதாவது தாமோதர், பிரம்மஹி, பைட்டார்னி அப்புறமா சுபர் ரேகா அப்படின்ற நதிகள் எல்லாமே வந்து ஈஸ்டர்ன் பக்கமாகவும் ரொம்ப ஸ்மாலர் ரிவராகவும் கூட இருக்கான். இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து லேக், ஏரிகள் அப்படின்னு பார்ப்போம். நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்லலாம் மோஸ்ட்லி எந்த மாதிரி பிளேஸஸ்க்கு போவோம் அப்படின்னு பார்த்தா ஏரிகள் இருக்கக்கூடிய பிளேஸ் தான் போவோம். போட் ஹவுஸ் இருக்கும். ஸோ இது மாதிரி இடங்கள்லாம் பார்ப்போம். ஸ்விம்மிங்கு,
ஸோ இந்த மாதிரி வாட்டர் கேம்ஸ்லாம் வந்து இது பண்ணுறதுக்கு டூரிஸ்ட் வந்து நிறைய எங்கே போவாங்கன்னா லேக். நம்ம இந்தியாவில் வந்து நிறைய லேக் வந்து இருக்குது. ஒவ்வொன்று அதோட சைஸில் அதோட கேரக்டரிஸ்டிக்கில் வந்து மாறுபட்டுட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட் லேக் வந்து பெர்மனெண்ட்டாகவும் இருக்குது. அதாவது இந்த சீசன் டைமில் வற்றாத நதி மாதிரி வற்றாத ஏரி அப்படிங்கிற மாதிரியும் இருக்குது. ஆனால் ஒரு சில இது ரெய்னி சீசன் மட்டும் உருவாகக்கூடிய லேக்ஸுமே இருக்கான். அதே மாதிரி ஒரு சில லேக்ஸ் வந்து எதனால் உருவாக்கப்பட்டுனா கிளாசியர், அந்த பனிப்பாறைகள் உருகி அது மூலியமாக உண்டான லேக்காக இருக்குது கிளாசியர், ஐஸ் ஷீல்டு இது எல்லாமே. இன்னும் மற்ற ஒரு சில லேக்ஸ்லாம் எப்படின்னா ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா விண்ட், ரிவர், ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால ஃபார்ம் ஆன லேக்குமே இது இருக்குது. அதுக்கப்புறமா மேண்டரிங் ரிவர். மேண்டரிங்னா அப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு வரக்கூடிய ரிவர் வந்து அந்த ஃப்ளட் பிளெயின் வழியாக க்ராஸ் ஆகி வருதுல, அந்த இடத்துல வந்து ஒரு கட் ஆஃப் ஆகி அதுக்கப்புறமா அந்த ஆக்ஸ்போ லேக்காக வந்து ஃபார்ம் ஆகுது. இந்த ஆக்ஸ்போ லேக் இதுக்கு எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா சில்கா லேக், புலிகட் லேக், கொளிரு லேக், இந்த மாதிரி எல்லாமே வந்து அது ஒரு ஆக்ஸ்போ லேக். நான் ஃபஸ்ட்டு பிக்சரில் காமிச்சேன் இல்லையா, ஸோ அதே மாதிரி லேக் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் லேக் அண்ட் இன்லேண்ட் ட்ரைனேஜ் வந்து சம்டைம் சீசனலாக இருக்குமா. ஸோ சீசனலாக இருக்கக்கூடிய லேக்லாம் எது அப்படின்னு பார்த்தா சாம்பார் லேக் இன் ராஜஸ்தான். இது வந்து ரொம்ப சால்ட் வாட்டர் லேக்காக இருக்குமா. இது வந்து ஸோ இந்த சால்ட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிப்பாங்களாம். நிறைய வந்து ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மோஸ்ட்லி இதெல்லாம் ஹிமாலயன் ரீஜில் தான் நம்மளால் பார்க்க முடியும். இன்னும் அதெல்லாம் அந்த கிளாசியர் இப்படி உருக்கி வரனால இதெல்லாம் வந்து ஒரு சால்ட் வாட்டர் இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக்காகவே வந்து இருக்கான். எக்ஸாம்பிள் வூல் லேக் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இது வந்து ரொம்ப பெரிய ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் லேக் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடாதுல அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா வந்து டா லேக், பீம்டால், நைனிடால், லோக்டக், பரபானி, இதெல்லாம் ஒரு சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ் இந்த மாதிரி வந்து சொல்லலாம். இயற்கை ஏரிகள் தவிர இந்த ஹைடல் பவருக்காக ஆறுகளை வந்து அப்படியே அணைச்சி வைக்கிறதுக்காக இந்த குரு கோபிந்த் சாகர் இது வந்து ஒரு ப்ராஜெக்ட்டு. ஸோ இது மூலிமா ஏரிகள் எல்லாமே வந்து உருவாக்கினாங்களாம். ஸோ இயற்கையாக வர்றது தவிர ஒரு ஆர்டிஃபிஷியலாக வந்து உருவாக்குறது. ஸோ ஏரிகளோட நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம், நமக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ நம்மளோட ஹியூமன் பீயிங்க்கு ஒரு கிரேட்டர் வேல்யூவாக வந்து ஏரிகள் லேக்ஸ் அப்படிங்கிறது அமையுது. ஏன்னா இந்த ரிவர் ஃப்ளோ வந்து ரெகுலேட்டராக வைக்கிறதுக்கு இந்த லேக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு ரெய்னி சீசனில் வந்து ஃப்ளட்டிங்கை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுது. இது ட்ரை சீசன் ஒரு வறண்ட நாட்கள் என்ன ஆகுதுன்னா அந்த வாட்டரோட ஃப்ளோவை வந்து ஈவனாக வைக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அந்த ஹைடல் பவர் எடுக்கிறது யூஸ் ஆகுறது. அந்த கிளைமேட் அந்த சரௌண்டிங் வந்து சில்லுன்னு வைக்கிறதுக்கு நல்ல மாடரேட்டான கிளைமேட் வைக்கிறதுக்கு ஏரிகள் மிகவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் இந்த அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம் அதுக்கு அப்புறம் இந்த நேச்சுரல் பியூட்டி ஒரு இயற்கை வண்ணமாகவே ஏரிகள் இருந்துச்சு அப்படின்றதுனா ஒரு அழகு தான். இது இப்போ ஒரு ஃபேமஸ் ஆச்சுல கூமாம்பட்டி அப்படிங்கிறது, எங்கள் ஊருக்கு வாங்கங்க எங்கள் ஏரிகளை பாருங்கங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. ஸோ ஒரு இயற்கை வனத்தை கவர்ற வண்ணமாகவும் நம்மளோட ஏரிகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ஒரு டூரிசம் இது மூலியமாக பயங்கரமாகவே டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் வந்து ரோல் ஆஃப் ரிவர்ஸ் இன் எக்கனாமி அப்படிங்கிறது. ரிவர் அப்படிங்கிறது ஒரு ஃபண்டமெண்டல் பேசிக்கான ஒரு விஷயம். நம்மளோட ஒரு பேசிக் ரைட்ஸ் அதே மாதிரி தான் ஒரு பேசிக்கான ஒரு விஷயமும் நம்மளோட ரிவர் அப்படிங்கிறது நம்மளோட ஹியூமன் ஹிஸ்ட்ரிக்கு. ஏன்னா வாட்டர் அப்படிங்கிறது அந்த நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ரொம்பவே ஓகேவா, இயற்கை வனத்தையும் தாண்டி நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸஸ். ஸோ நம்மளோட ஹியூமன் ஆக்டிவிட்டிக்கு டே டு டே லைஃப்க்கு எல்லாத்துக்குமே வாட்டர் நீர் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல். நீர் எங்கேருந்து வருது, ஆட்டோமேட்டிக்காக அந்த ரிவர் அப்படின்ற இடத்துலாம் வருது இல்லையா. நம்ம ஏஷியன் டைம்லேயே நம்மளோட முன்னோர்கள் எப்படி வந்து செட்டில் ஆனாங்கன்னு பார்த்தா அந்த நதிக்கரைகள் ஓரமாக அந்த ரிவர் பேங்க்ஸ் மோஸ்ட்லி எங்கே நதி தண்ணிகள் இருக்கோ அந்த பக்கத்தில் தான் செட்டில் ஆனாங்க. ஸோ அப்படிப்பட்ட செட்டிலான இடங்கள்லாமே இப்போ நம்ம பார்க்குறதுக்கு நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா, ரொம்ப பிக் சிட்டிஸை நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ ஒரு இரிகேஷன் பர்பஸ்க்கு, ஒரு நேவிகேஷனுக்கு, ஒரு ஹைட்ரோ பவர் எடுக்கிறதுக்கு, ஜென்ரேஷன் எடுக்கிறதுக்கு, ஸோ இது எல்லாத்துக்குமே தண்ணி அப்படிங்கிறது தேவை. அது நம்மளோட இந்தியாவுக்கு முக்கியமாக தேவை. ஏன்னா நம்மளோட இந்தியா அப்படிங்கிறது முழுக்க ஒரு அக்ரிகல்ச்சர் டிபெண்ட் பண்ணி சார்ந்த ஒரு ஊர் தான் இது இருக்கிற கண்ட்ரி தான். ஸோ இப்போ தண்ணி அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் நமக்கு இல்லையா. நாம் பார்க்க போகிற இந்த லெசனில் கடைசி டாபிக் ரிவர் பொல்யூஷன் அப்படிங்கிறது. அதிகப்படியான இந்த டொமஸ்டிக், முனிசிபல், இண்டஸ்ட்ரியலைசேஷன், அக்ரிகல்ச்சர் டிமாண்ட் இந்த வளர்ச்சி எல்லாமே இந்த ரிவரை வந்து அந்த குவாலிட்டி தன்மையை வந்து கெடுக்குது அப்படின்னு சொல்லலாம். நேச்சுரலாகவே குவாலிட்டி அந்த நீரோட தரத்தை வந்து கெடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதிகப்படியான எல்லாம் வாட்டர் யூஸ் பண்ணும்போது அந்த சோர்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா அந்த வறண்டு போகுது சில இடத்துல. இன்னும் நிறைய இடத்துல என்னென்னா ஒரு மெயின்டைனே பண்ணாத அந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் ஆகட்டும், இந்த சீவேஜ் ப்ராசஸ் ஆகட்டும், இதெல்லாம் நேராக ரிவர்லேயே போய் கலக்கிற மாதிரி வைக்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிவர் வந்து பொல்யூட் ஆகுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. இது வந்து உடலுக்கு மட்டும் ஆபத்து இல்லை, அந்த ஹோல் நதி எல்லாமே வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு மாதிரி சொல்லலாம்.
ஸோ இப்படி ரொம்ப அந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன் பொல்யூட் ஆகிறது மூலியமாக அந்த கடல் நீர் எல்லாமே இந்த அர்பனைசேஷன் இது எல்லாமே வந்து அந்த நம்மளோட ரிவரை வந்து பொல்யூட் பண்ணுதுன்னு சொல்லலாம். இதுக்காக நிறைய ப்ரிவென்ஷன் வந்து எடுத்துட்டு தான் இருக்காங்க. அப்பப்போ க்ளீன் பண்ணுறது, அப்பப்போ அந்த தேக்கங்கள் எல்லாமே தேங்கி நிற்காம இருக்கிறதுக்கு எல்லாம் கவர்மெண்ட் சைட்லேருந்தும் எல்லாம் நிறைய பண்ண தான் செய்கிறாங்க. ட்ரஸ்ட் மூலியமாக நல்லா தான் பண்ண தான் செய்கிறாங்க. இருந்தாலும் நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸு தண்ணி அப்படிங்கிறது ஒரு எவ்வளோ ஒரு சோர்ஸ் நமக்கு இல்லையா? ஸோ நம்ம அதை அசுத்தமாகாமல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதை நல்லா பயபத்திரமா பார்த்துக்கணும். இதுக்காக தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இதுக்காக கவர்மெண்ட்டே இனிஷியேட்டிவ் எடுக்குது. பட் நம்ம ஹியூமன்ஸும் நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் இதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாமே எடுக்கணும். அவ்வளோதான் இந்த சாப்டர். ஓகே, ஓவராலாக இந்த லெசன் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது சாப்டர் வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க. ஷுவராக உங்களுக்காக வீடியோ போடுறேன். தேங்க்யூ.